ஆனாலும் பலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அந்த அர்ப்பணித்தவர்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். சீடன் என்பவன் குருவிடம் கற்றுக்கொள்பவன், தன்னுடைய விருப்பு வெறுப்பு, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாத ஒருவன், தன்னுடைய சுய எண்ணத்தை விட, தன்னுடைய சுய தீர்மானத்தை விட குருவினுடைய குருவினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிபவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நாளிலே சீடத்துவம் வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளில் 3 சிறு குறிப்புகளின் வழியாக நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். முதலாவதாக, சீடத்துவம் என்பது சாட்சியான வாழ்வு. சகரியா 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதி. பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு பின்பதாக யூத மக்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தை அவர்கள் மீண்டும் கட்டி கொண்டிருந்த ஒரு காலம். நாட்டு மக்கள் சோர்ந்து போயிருந்த ஒரு காலம். இந்த நேரத்திலே தான் சகரியாவின் வழியாக கடவுள் மிகப்பெரிய நம்பிக்கையின் செய்தியினை சொல்லுகிறார். அது என்ன செய்தி? உங்களுடைய உபவாசம் மகிழ்ச்சியாக மாறும், உங்களுடைய நோன்பு சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார். வசனம் 19 பார்த்தோம் என்று சொன்னால், 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த நோன்புகள் அல்லது இந்த உபவாசங்கள் எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், அவர்கள் மிகவும் விரும்பின அவருடைய ஆலயம் அழிக்கப்பட்டதையும் எருசலேம் முற்றுகையிடப்பட்டதையும் நினைவு கூற வைக்கின்ற ஒன்று. ஆனால் கடவுள் இந்த துன்பத்தை, இந்த துன்ப காலத்தை மகிழ்ச்சியான காலமாக மாற்றப் போவதாக அந்த இடத்திலே அவர்களுக்கு வாக்குரைக்கின்றார். இது ஒருவேளை சகரியாவினுடைய அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனநிலையை மாற்றுகின்ற வார்த்தைகள் அல்ல.